ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு கேக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம் தான் போட்டுக்கோங்க. நான் எடுத்துக்கேன். அது போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறமா நான் கோதுமை மாவில் தான் இன்றைக்கி இந்த கேக்கு ட்ரை பண்ணுறேன். 2 கப்பு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம். 1 டம்ளர் வெல்லம் எடுத்தால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாழைப்பழம் போட்டிருக்கவே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸ்வீட் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் மீடியமாக தான் போட்டிருக்கேன். பால் ஊற்றலாம். நான் பால் இல்லை, தண்ணி தான் ஊற்றி இன்றைக்கி பண்ணுறேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஒரு திக்கான பதத்துக்கு வரணும். ஒரு இட்லி மாவு பதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதில் மாவு எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி பாருங்கள். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதையே இது போட்டுக்கோங்க. அப்படியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன். இது ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆப்ப சோடா போட்டு ஃபஸ்ட்டே நான் இட்லி சட்டியில் கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கேன். இட்லி சட்டி மட்டும் அதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த இட்லி பானையை மட்டும் வச்சு ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம வீட்டில் என்ன சின்ன சின்ன கிண்ணம் இருக்கோ அதை கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா தடவிட்டு அப்புறமா நீங்கள் அந்த கொஞ்சம் பாதி பாத்திரத்துக்கு மட்டும் நீங்கள் மாவு ஊற்றுங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் பொங்கி வரும். அது ஊற்றிட்டு அந்த இட்லி பானை நல்லா ஹீட்டாக இருக்கும்னா அதில் வச்சுருங்க. தண்ணி அடியில் ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடியில் வச்சுட்டு நீங்கள் அப்புறமா அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எனக்கு இடம் பத்தலை, ஒரு 4 கிண்ணம் வச்சுருக்கேன். அது ஒரு கிண்ணமும் பிறகு சாஞ்சிருச்சு. நான் எடுத்துகிட்டேன் ஒரு கிண்ணம் பிறகு, அது வீடியோ எடுக்கலை. அந்த மீதி மாவில் நான் தோசைக்கல்லில் போட்டு ஃபேன் கேக்காக நான் ஊற்றினேன். அது நல்லா வந்துச்சு. இந்த கேக்கு தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. நம்ம தோசைக்கல்லில் ஊற்றும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணால் தோசைக்கல்லை கூட ட்ரை பண்ணலாம். நான் அதான் நினச்சேன், எல்லாமே தோசைக்கல்லே ஊற்றிக்கலாமோன்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். நானும் கொஞ்சம் சேவ் பண்ணி சாப்பிட்டோம். பரவாயில்ல, கொஞ்சம் மீடியமாக தான் இருந்தது. ஏதோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பரவாயில்லாமல் வந்தது. அது பால் ஊற்றினா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் பால் ஊற்றலை. அதனால் பையனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அவனும் பரவாயில்லன்னு சொன்னான், நல்லா தான் இருக்குன்னு சொன்னான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபேன் கேக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபேன் கேக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.